ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து என்னோட என்னோட குக்கிங் சேனல் சிசிலி வித் ராபியா. இந்த சேனல்ல வந்து நான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து வீடியோஸ் வந்து போட போறேன். இதுல வந்து குக்கிங் வீடியோ, சமையல் வீடியோ, அப்புறம் வந்து ஆன்லைன் ஷாப்பிங், விளாக் வீடியோ எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். கண்டிப்பா என்னோட வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா, கண்டிப்பா என்னோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து என்னன்னு பார்க்கலாம். நான் வந்து Flipkartல வந்து இந்த தீபாவளிக்கு ஆஃபர்ல வந்து நான் வந்து ஒரு பொருள் வாங்கியிருக்கேன். இது இப்ப என்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதெல்லாம் எடுத்து பிரிச்சு எடுத்துக்கலாம். இது என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு சாப்பர். இதுதான் நான் வந்து வாங்கியிருக்கேன். பாருங்க. நேற்று ஒண்ணு இது மாதிரி இன்னொன்னு கிரீன் கலர்ல வந்து இருந்துச்சு. நான் அது வாங்கி நான் ரொம்ப வருஷம் ஆச்சு. ஒரு 7, 8 வருஷம் ஆச்சு அது வாங்கி. அப்போ அது வந்து புதுசா இருந்துச்சு சொல்லிட்டு நான் வாங்கினேன். ஆனா அது இப்போ வந்து அது அது வந்து கொஞ்சம் மொட்டையாயிடுச்சு. அதாவது கொஞ்சம் கத்தி பிளேடு எல்லாம் கொஞ்சம் மழுங்கிடுச்சு. அதனால நான் வந்து இப்போ புதுசா ஒண்ணு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது வந்து பாருங்க. இதுல என்னெல்லாம் வந்திருக்கு பாருங்க. இது ஒண்ணு வந்து இதுல வந்து காய்கறி, வெங்காயம் எதுனாலும் இந்த மாதிரி இதுல வந்து இப்படி குத்திட்டு மேல காட்டுறேன் பாருங்க. இது ஒண்ணுக்கு தனித்தனி ஒவ்வொரு பிளேட் இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் ஒண்ணா காட்டுறேன். இது வந்து பெருசா வெங்காயம் கட் பண்ணனா அந்த மாதிரி இது வந்து சாப்பர். இது ஒண்ணு. இங்க பாருங்க. அடுத்து இது இது வந்து அதுலயே சின்ன சைஸ். இது வந்து அடுத்து இது பாருங்க. இது பிளேடு ஒண்ணு ஒவ்வொரு மாதிரி. இங்க பாருங்க. இது வந்து துருவுறது. கேரட்டு, பீட்ரூட் துருவலாம் இதுல வந்து. இது வந்து ஸ்லைஸ் பண்றது. இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா? இந்த இருக்கு பாத்தீங்களா? இதுல வெங்காயத்தை வந்து குத்திட்டு இந்த மாதிரி இதுல வச்சுட்டு இந்த மாதிரி சீவிக்கணும். இது அந்த பிளேட்ல வந்து எப்படி செட் பண்றது அப்படி சொல்லிட்டு சொல்றேன். இங்க பாருங்க. துருவுறது லேடு சின்னது, பெருசு இந்த மாதிரி இருக்கு. மொத்தம் 3 இருக்குது. இது எதுக்கு குடுத்துருக்காங்கன்னு தெரியல. இப்போ இது எல்லாத்தையும் எப்படி இதை செட் பண்றது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பாருங்க. இந்த 2 பக்கம் இருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து இங்க பாருங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணிக்கணும். செட் பண்ணிட்டு இப்படி அழுத்திட்டா இப்படி நின்னுக்கணும். இப்போ வந்து இதை இந்த மாதிரி சாப் பண்ணணும். இங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு இது இருக்குல்ல. இது ஏற்கனவே காமிச்சிருக்கேன். இதை வச்சுட்டு இந்த மாதிரி இது வந்து கேரட்டு, பீட்ரூட் இந்த மாதிரி துருவுறது. இதுலயே பெருசும் இருக்கு பாருங்க. இது வந்து கொஞ்சம் பெருசு. அடுத்து இது வந்து பிளேடு. இந்த பிளேடையும் இதே மாதிரி மாட்டிக்கணும். மாட்டிட்டு இதை வந்து வெங்காயம் நம்ம ஸ்லைஸா கட் பண்ணுவோம்ல பிரியாணிக்கு, அந்த மாதிரி இதுல வந்து கட் பண்ணிக்கலாம். இப்ப கழட்டிடலாம். இது பாருங்க. 2 பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இங்க பாருங்க. இது ஒண்ணு, அப்புறம் இது ஒண்ணு. இந்த மாதிரி 2 வந்து கொடுத்துருக்காங்க. இது எனக்கு என்னன்னா, நான் வந்து போட்ட ஆர்டர் வந்து எதுன்னா எல்விக்கால வந்து நான் வந்து போட்டிருந்தேன். ஆனா எனக்கு வந்திருக்கிறது எந்த கம்பெனி அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க. விகி ஸ்லைசர் இந்த இதுல இருந்து வந்திருக்கு. அதாவது நான் கேட்ட கம்பெனில இருந்து அது வந்து வரல. பொருள் வந்து வரல. வேற இதுல இருந்து வந்திருக்கு. ஆனா நல்லாதான் இருக்கு பொருள் வந்து. ஆனா கட் பண்ணி பார்த்தாதான் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இதுதாங்க நான் வந்து வாங்கி இருக்கிறது இப்போ வந்து. ஆனா பார்க்க நல்லா இருக்குது எல்லாமேட்டு. நிறைய ஸ்லைசர் எல்லாமே வந்திருக்குது. இந்த பாக்ஸ் எடுத்துட்டு அடுத்து இந்த பாக்ஸ் உள்ள வச்சுட்டு
அதுக்கு மேல இதை வந்து கட் செட் மாட்டிக்கணும். மாட்டிட்டு அடுத்து உங்களுக்கு எந்த அதுக்கப்புறம் இதை வந்து இதுல மாட்டிக்கணும். இங்க பாருங்க, இந்த மாதிரி மாட்டியாச்சு. மாட்டிட்டு அடுத்து நம்மளுக்கு எந்த ஸ்லைஸ் வேணும், எந்த ஸ்லைசர் வேணுமோ அதை வந்து இதுல செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு அடுத்து வந்து இதுல வெங்காயத்தை வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்க வேண்டியதுதான். வந்து எதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, இது வந்து முட்டையோட வெள்ளைக்கரு தனியா, அப்புறம் மஞ்சள் கரு தனியா எடுக்கிறதுக்கு தாங்க இந்த ஸ்பூன் மாதிரி இது இருக்கு. இது அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஆனா இது எதுக்குன்னு தெரியல எனக்கு. அநேகமா அந்த இருக்குல்ல, இதுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இதுல வந்து நம்ம கட் பண்ணும்போது வந்து வெங்காயம் வந்து இதுல வந்து பொடிசாட்டு சேர்ந்து இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி எடுத்து விடுறதுக்கு இது நினைக்கிறேன். அதுக்குதான் இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி நான் பழசு ஒண்ணு வச்சிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. நான் அதை எடுத்து 6 வருஷம் மேல வந்து ஆயிடுச்சு. அது வந்து இதுதாங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னால எடுத்தது. இது எப்படி இருக்கு பாருங்க. இது வந்து அதுல வந்து அந்த உள்ள இந்த மாதிரி வெங்காயம் இருக்கிறதுக்கு வந்து அந்த ஒரு மாதிரி பல் மாதிரி அதை வச்சு இப்படி எடுக்கணும் கொடுத்துருக்காங்களா. இதுல அப்படி இல்லை. இங்க பாருங்க, இதை வந்து இப்படி பிரஸ் பண்ணா போதும். இதுல உள்ள இருக்க வெங்காயம் எல்லாமே வந்துரும். இதை பிரஸ் பண்ணா போதும், அந்த மாதிரி வந்துரும். ஆனா அதை விட எனக்கு இது வந்து நல்லா இருக்கு. ஆனா என்ன, இதுல வந்து இது வந்து ரொம்ப வருஷம் ஆயிட்டதுனால வெங்காயம் வந்து சரியா கட் ஆக மாட்டுக்கு. அதனாலதான் நான் வந்து அதை எடுத்துக்கிட்டேன், வாங்கினேன். இது பாருங்க, இதுல 2 இது வருது. இதுல வந்து ஜாயிண்டா வரும். அதுல வந்து சிங்கிளாவே வந்திருக்குது. அவ்வளவுதாங்க. இதுதாங்க நான் இப்ப வாங்கியிருக்கிறது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.